ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் எந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 எபிசோட் 1 இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லெஸ் மேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த எபிசோடுக்கான பேரே வச்சுருக்காங்க. ஸோ ஃபேஸ்லெஸ் மேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த எபிசோடுமே அமைஞ்சிச்சு. நிறைய ட்விஸ்டோட இந்த எபிசோடை நமக்கு முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சுன்ட்டு நான் 1 by 1 சொல்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோட்டி என்ன சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர் கிறிஸ்டின் கோல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் அவரோட ஆர்மியை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போன இடத்துல பல ட்ராப்பில் கிறிஸ்டின் கேஜ் அவர்கள் சண்டை செய்ய வேண்டியதாக போச்சு. அந்த ட்ராப்பில் சிக்கிக்கிட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நடந்துச்சு இந்த எபிசோடில். ஸோ அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி நம்ம கிங்ஸ் லேண்டிங்க்கு போகலாம். நம்மளோட அலிசன்ட் ஹைட்டவர், ஹெலினா, இவங்க 2 பேரும் போன எபிசோடில் தப்பிச்சு ஓட பார்த்தாங்க, இந்த எபிசோடில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெனேராஸ் டார்கேரியனுக்கு ஹெலினாவை பற்றின உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு அவள் என்ன பண்ணா ஏது பண்ணா அப்படின்றதுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தான் இருந்துச்சு. இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்பே நம்மளுடைய டீமன் டார்கேரியன் அவர் செட் பண்ண அந்த சிட்டி வாட்ச் அவங்க எல்லாருமே எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி தான் முக்கியம், எங்களால் சாகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ டீமன் டார்கேரியன் எவன் தான் கொல்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அவரே களத்தில் இந்த வாட்டி இறங்கிட்டாரு, அந்த சிட்டி வாட்சர்ஸோட காஸ்டியூம் போட்டுக்கிட்டு. ஸோ டீமன் டார்கேரியன் பிளான் பண்ண மாதிரி தான் இந்த பக்கம் எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆர்மன்ஸ் ஹைட்டவர் அவன் டேரன் டார்கேரியனை எப்படி சொல்கிறான்னா அழகாக வளர்த்திட்டு இருந்தான். நம்மளோட யார் ஆலிசன்ட் ஹைட்டவரோட அண்ணன் ஒரு பக்கம் வந்துட்டான், குவைன். அவன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்து பெராத்தியன்ஸ் வராங்க. நாங்கள் டேரன் கிட்ட சப்மிட் ஆக போகிறோம், நாங்கள் அவர் எங்கள் கிங்காக இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. அப்போ குவைன் நம்ம ஆலிசன்ட் ஹைட்டவர் இருக்காரு, அவரோட அண்ணன் அவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு இவங்க கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி கிங்ஸ் லேண்டிங்கில் போய் ரெனேரா டார்கேரியன் கிட்ட சப்மிட் ஆகிட்டு அவளை குயினாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இவங்க இங்கே வந்ததே டேரன் டார்கேரியனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே கொண்டாடுறாங்க. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறப்பே நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பண்ணது யார் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்த எபிசோடில் தான் தெரிய வரும். அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய வாரியர் கார்லிஸ் வெலாரியன், அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெலாரியன் கிங் அவர் சூழ்ந்துடுச்சு ஒரு படை. அது அவங்கள என்ன பண்ணிச்சு ஏது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்த எபிசோடில் தான் தெரியவும் வருமே. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போது இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹெலினா அவங்க அம்மா கிட்ட, அதாவது ஆலிசன்ட் ஹைட்டவர் கிட்ட தன் வயிற்றில் வளர குழந்தை ஏமன் டார்கேரியனோடது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஹிண்ட் ஒரு பக்கம் கொடுத்துருக்குறான். இன்னொரு பக்கம் அந்த ஹிண்ட்டை வச்சுக்கிட்டு ஆலிசன்ட் ரெனராஸ் கிட்ட சொல்கிறா, என்னோட பையன் ஏமன் டார்கேரியன் ஹேரன் ஹாலில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இதை கேட்டுட்டு அங்கே வேகார் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்குள்ளார அழகாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரெனரா நான் எத்தனை பேர் அனுப்புனாலுமே அவன் கொன்றுவான், வேகார் திடீர்னு எங்கே இருந்தாச்சும் வரும் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த வாட்டி நான் அவனுக்கு ரொம்ப ட்ரஸ்டான ஒரு பர்சனை அனுப்ப போகிறேன், அவங்க தான் எனக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெனரா சொல்கிறா. ஸோ அந்த பர்சன் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நான் அதை ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கான அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் போயிடும், உங்களுக்கு அந்த ஃபீல் வராது எபிசோடு பார்க்குறப்ப. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் பாருங்கள். உண்மையாலுமே இந்த எபிசோடு நல்லா தான் போணுச்சு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வந்துச்சு, எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத டைமில் வந்துச்சு. இன்னும் 2 எபிசோடு தான் இருக்குது இந்த சீசன் முடியறதுக்கு. இந்த சீசனோட முடியுமா இல்லை அடுத்த சீசன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பார்க்காதவங்க சீக்கிரம் ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 எபிசோட் 6 போய் பாருங்கள்.
நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம். ஸோ பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர்.